ஹாய்! இது ஒரு மினி விளாக் தான். ஸோ ரம்ஜான் வரப்போகுது இல்லைங்களா? ஸோ இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு ரம்ஜானுக்காக. அதனால அதோடைய ப்ரிப்பரேஷன்லாம் நாங்க வந்து சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கன்னு இல்ல, எல்லாருமே பேசிக்கா சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இன்ஃபேக்ட் அதில போடுற புதினா தழைய கூட இப்பயே உதிர்த்து வச்சுருவாங்க. ஏன்னா வந்து அப்பதான் அன்னைக்கு பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. கறி மட்டும் தான் அந்த நாள் காலையில வாங்குவோமே தவிர, மீதி எல்லாமே அன்னைக்கே ரெடி பண்ணி வச்சுருவோம். ஸோ கட் பண்ணுறது மட்டும் அந்த நாள்ல கட் பண்ணிடுவோம். இப்போ வந்து அம்மா வந்து பிரியாணி மசாலா தான் அரைக்கிறாங்க. ஸோ நெறைய பேர் வந்து பிரியாணில வந்து இதெல்லாம் அப்படியே ஹோல் ஸ்பைசஸா போடுவீங்க. பட் ஆனா நாங்க அப்படி போட மாட்டோம். எங்களுக்கு அதோட டேஸ்ட் ரொம்ப வந்தா வந்து அது முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணியே இல்ல. அதனால வந்து அம்மா வந்து பிரியாணி மசாலா தான் அரைப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பட்டை 100 கிராம், லவங்கம் 50 கிராம், ஏலக்காய் 25 கிராம். இதெல்லாம் போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் வறுத்துட்டு, மிக்ஸில நல்லா போட்டு நீங்க அரைச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரியாணி மசாலா ரெடி. ஸோ இது எங்க அம்மா எவ்வளோ அளவு சேர்ப்பாங்கன்ட்டுலாம் தெரியல. அது அந்த நாள் பிரியாணி செய்யும்போது வேணா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். பாய்.